வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற துணியெல்லாம் துவைச்சி போட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழ செடியை வாட்ச் பண்ணலான்ட்டு போனேங்க. நிறைய காய் பிடிச்சிருந்ததுங்க. அதனால் மாதுளம்பழம் பொறிக்கலான்ட்டு பொறிச்சோங்க. மருந்து அடிக்காதனால காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொத்தையாக தெரிஞ்சதுங்க. சரின்னு சொல்லி அருந்து பார்த்தா தானே தெரியும். இப்போதைக்கு கிடைக்கிறதெல்லாம் பொறிச்சாச்சுங்க. நிறையா காஞ்சி போச்சு செடியிலேயே, அதையெல்லாம் பொறிச்சு எரிஞ்சாச்சுங்க. கொய்யாப்பழம் இருக்குதான்னு பார்த்தேங்க. கொய்யாப்பழம் அதிகமாக இல்லைங்க, ஒரே ஒரு கொய்யாப்பழம் தான் இருந்தது. சரின்னு சொல்லி அதையும் பறிச்சாச்சுங்க. மீதியெல்லாம் பிஞ்சு தான் இருக்குங்க. சீத்தாப்பழமும் பிஞ்சாக தான் இருக்குங்க. பப்பாளி பறிக்கலான்னு பார்த்தா குருவி கொத்திருச்சுங்க. சரின்னு விட்டாச்சுங்க. இன்றைக்கி கிடச்சது நம்மளுக்கு மாதுளம்பழமும் ஒரே ஒரு கொய்யாப்பழமுங்க. அப்புறம் மாதுளம்பழம் இன்னும் மறுபடியும் கிடச்சது, அதையெல்லாம் பொறிச்சாச்சுங்க. அரிஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க உள்ளுக்குள்ளே எத்தனை ஆகும் எது ஆகாதுன்னு தெரியும். நம்ம தோட்டத்துலேயே மரத்தை வச்சு அதில் வர காய்கறியை பொறிச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷமுங்க. அதுக்கப்புறம் ஒரு கருப்பராயன் கோவிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க.